அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். எங்களுக்கு கொரியன் பாப் பாடல்கள் ஐவேல கொரியன் ஸ்டோர்லாம் இருக்குது. கொரியன் பன்னு அப்படிங்கிறாங்க அப்படின்னு கலர் கலரா ரீல் விடுவான். எதையும் நம்பாதீங்க. கொரியன் Dress இது மாதிரி என்ன, நம்ம கையில ஒரு ஃபேன், அந்த பொண்ணு போட்டுருக்க கண்ணாடில அந்த கொரியன் கண்ணாடி. இந்த கண்ணாடி இப்ப வேண்டாம். ஐயோ சுத்தமா தெரியாதுரி. என்னோட இன்ட்ரோ யாராவது கொரியன்ல சொல்ல முடியுமா? ஏன்னா இதுக்காக கொரியன் படிச்சவங்களா இருப்பீங்களா? சொல்லுப்பா, சொல்லுங்கறல. 안녕하세요. 저는 고피나트입니다. 만나서 반가워요. தெரியல, நீ சொன்னது கரெக்டான எனக்கு தெரியல. பார்த்தாலே எனக்கு புரியுது. நான் சொன்னது உனக்கு புரியல. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா 2 பிட் இருக்கு. அத தூக்கி போய் அப்படியே கேட்ச் பண்ணிக்க. 어서 오세요. 니야나나쇼. ஐயோ ஐயா. 어서 오세요. இத வார்த்தை அளந்து பஸ். It's a welcome. வெல்கம் டு நியானானா. நமக்கு எல்லாமே ஒரே மீட்டர்ல இருக்காங்க. பாஜா சேனபா. எனக்கு முதல்ல ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்க முடியுமா? டீச் மீ கொரியன். நீ எதுக்கு ரெடியா இருக்க? ரொம்ப தொந்தரவா இருக்கு அப்படி சொல்லுது. சின்சா சாச்சுங்கனா. சின்சா சாச்சுனா. புரியலல? இப்போ நம்ம தேங்க் யூ சொல்லணும்னா கம்சாமிதா. கம்சாமிதா. ஏய் பிச்சைக்கார நாயே, நான் ஒருத்தங்க இருக்கல்ல, இந்த வீட்டுக்கு வரமா? போடா அந்த பக்கம். சோ எனக்கு பிடிச்ச வார்த்தை வந்து நிகா. தமிழ்ல வந்து நீங்கன்னு சொல்லுவாங்க. சோ எனக்கு வந்து நிகான்ற வார்த்தை வந்து பிடிக்கும். என்னடா இது டேய்? I go. அப்படினா I go. ஐயோ. எப்ப என்னப்பா கொரியாவுக்கு தமிழுக்கு நிறைய நெருக்கம் இருக்க மாட்டேங்க. நிகா நீங்க ஐகோ ஐயோ ரெண்டுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. இல்ல எனக்கு பிடிச்ச வார்த்தை வந்து குவென்சானா அப்படின்னு சொல்லுவாங்க. லூசு மாதிரி பேசாதடா. நீ ஏமா தமிழே கொரியன் மாதிரி பேசுற? எனக்கு பிடிச்ச வார்த்தை வந்து என்னடா புத்தலாட்டாது. அப்புறம் வந்துட்டு சோம் பெப்கே சும்னிதா. மறுபடியும் மொளன்னு சொல்லுங்க. அப்புறம் வந்துட்டு சோம் பெப்கே சும்னிதா. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. செங்கல் சுக்கா அமேதா அப்படினுவாங்க. செங்கல் சுக்கா அமேதா. டேய் இங்க செங்கல் சைக்கோன்னு ஒருத்தன் இருக்கறான். நீ என்னமா ஆளே கொரியன் மாதிரி இருக்க? அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல. சேர் பண்ணனும்னா சொல்றது ஃபைட்டிங்கா? அது இங்கிலீஷ்லயா? ராங். உங்க திட்டம் ராங். அங்க கொரியன்லயே அப்படி தான் சொல்லுவோம். ஓ நீங்கலாம் கொரியன்ஸ். நீங்க அப்படி சொல்லுவீங்க. இப்படி சிம்பிள்லாம் இருக்குல, அது மாதிரி வேற ஏதாவது செய்கைகள்லாம் இருக்கா? இது என்னது? இதுவும் கப்பல் ஹார்ட். என்னாச்சு? நீ கன்சாமி என்ன எழுவடா இதெல்லாம்? அதுவும் கப்பல் ஹார்ட். எத்தனை ஹார்ட் பா காட்டுவீங்க? விரல் வச்சு ஹார்ட், கை வச்சு ஹார்ட், கப்பல் ஹார்ட். மாப்ள இந்த கிரிகாலன் தன்னோட உடம்புல ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்கான். எங்க இறக்க வர்றீங்க? இந்த Dressமே கொரியன் மாடல் அது. ஆமா கொரியன். இந்த Dress பேர் என்ன? எனக்கு தெரியாது. பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. எங்க ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். உங்க ஹஸ்பண்ட்னா அவர் கொரியன் Dress உள்ளவரா? அவர் கொரியன் தான். எது கொரியானா? நீங்க எந்த ஊர் பொண்ணு? கரூரா? கரூர்ல இருந்து எப்படி கொரியா? ஆன்லைன் லவ். ஆல்பா விளங்கிரும். முத்தா. அவர் பேர் என்ன? கிம் மின் ஜோன். வாங்க கிம் மின் ஜோன். நான் ஸ்னேட்டக்கரா ஓரம் போ அண்ணா வராங்க பாரு. அந்த நம்மள கண்டுக்கலையே, நேரா பொண்டாட்டி பார்க்க போயிட்டாப்ல. என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? நான் அத பத்தி கவலைப்படுறது இல்ல. புரியுமா? தமிழ் புரியுமா? தமிழ் தெரியுமா? எனக்கு தமிழ் தெரியும். தெரியாது நினைச்சிக்கிறியா? குத்திடுவேன். என்னையா சியோல் டவர்ல திரும்ப கேர்ள் ஃப்ரெண்ட மீட் பண்ண மாதிரி அப்படியே பாக்குறீங்க? பாரு குடிக்கிறத பாரு. திருவிழாவுல காணாம போன புள்ள மாதிரி. கஞ்சாமிதா. அட சும்மா இருமா. கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல. எப்ப பார்த்தாலும் விளையாடுறோம். நைஸ் குட் சூப்பர். எவ்வளவு காலம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 1 month தான். 1 month தான் ஆகுது. உட்கார சொல்லுங்க கொரியன்ல. உட்காரா. என்னப்பா இது கரூர் டு கொரியா? வீட்ல முதல்ல கரூர்ல எப்படி ஒத்துக்கிட்டாங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒத்துக்கிட்டாங்க. 2 பேர் கல்யாணத்துக்கும் 2 பேர் வீட்லயுமே ஒத்துக்கல. அந்த பாவி எப்படி லவ் பண்றதா? How Siranga happened? We actually met in an online application and did some chat and சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? Who proposed first? I did, of course. I suggest to coming to Korea. என்னன்னமோ பேசி மயக்கேன கூடினுட்டானே. I watched so many movies together. The father memory problem and Father memory problem. Thankumangun. தலையில இங்க பலமாடிப்பட்டதால இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டான். மெமரி லாஸ். Thankumangun. ஒரே தனுஷ் படமா பாத்துறீங்களே தம்பி. தங்க மகன். ஏன்னா ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. பாண்டியன் ஷோஸ் பாத்திருக்கீங்களா? பாக்யலட்சுமி. நக்கல்யா அவனுக்கு. விஜயலட்சுமி இல்ல, அது யாரு? குழப்பத்தை உண்டாக்காதீங்க. ரொம்ப குழப்பறியடா. உங்க பேர் என்னமா? விஜயலட்சுமியா? அதானே திடீர்னு தம்ம பாக்யலட்சுமி அந்த பையன் விஜயலட்சுமி சொல்றான். ஓ பொண்டாட்டி பேர்லயே இருக்காப்ல. யார் அந்த புள்ள? எங்க கரெக்ட் பண்ணா தெரியல. தம்பி பாக்யலட்சுமிங்கிறது சீரியல். ஏன்னா நாங்க உங்க சீரியல்லாம் பாக்குறோம்ல. அப்ப நீங்க நன்றிக்கு எங்க சீரியல் பார்க்கணுமா இல்லையா? லூசு பைய.
இருங்க. அப்ப நீங்க பாக்குறது இல்ல. அடங்கொய்யால. நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. எனக்கு பிடிச்சது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான். நார்மலா மண்டே எல்லாம் பார்த்தா கொரியன் மாதிரி இருக்கு. அந்த மூத்த அண்ணன் ஒருத்தனை காட்டுவாங்க இந்த சீரிஸ்ல. அவன மாதிரியே இருக்கீங்க தம்பி. ஆமா, என்ன இது? நீங்களும் அதே மாதிரி, அதே டெய்லர், அதே வாடகை. கொரியன் டிராமாஸ்ல வந்து டாலா இருக்க பசங்களா ஷார்ட்டா இருக்க பொண்ணை லவ் பண்ணுவாங்க சார். சோ அத பார்த்து நான் குள்ளமா இருக்கனால அத பார்த்து எனக்கு ஈர்ப்பு வந்துருச்சு. இந்த பார், அவன் ஆளுதான் ஒசரம் தோல்தான் வெல்ல, ஆனா உள்ள இருக்க பேர் பாஸ்ட் பூரா டேமேஜ். அதான் அவங்க இவங்களே பாத்தீங்களே, இவங்க எப்படி உங்க வைஃபே பாத்துட்டு இருக்காங்க. அம்மாடி, இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. ஆக்சுவலா என்ன சொல்லுங்க, ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அட்டென்ஷன் கொடுப்பாங்க. கொஞ்சம் டாக்ஸிக்கா இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் டாக்ஸிக். டேய் நான் இப்படிலாம் சொல்லவே இல்லையடா. Like, நம்ம ஊர்ல இருக்கவங்கள டாக்ஸிக்கா இருக்காங்க ரொம்ப. ச்சே, வாங்கடா சார். இவனை சும்மா அவன் எப்ப பார்த்தாலும் எங்க இருக்க, எப்படி இருக்க, என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டுட்டே இருக்கான். இதெல்லாம் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு. ஆமா, இது உங்க வீட்ல மட்டும் தான் நடக்குது. ரொம்ப அது possessive-ஆ டாக்ஸிக் இல்ல, பொசசிவ்னஸ். இது என்ன மாதிரி உள்ளூர்ல பண்ணா டாக்ஸிக், கொரியால பண்ணா பொசசிவ். அவன கொல்றா, சும்மா விடாதடா. கரிந்து போறந்தவனே. இதெல்லாம் எங்க பாத்தீங்க நீங்க? சீரிஸ்ல பாத்தீங்களா? சீரிஸ்ல பாக்குறதோ சரியில்லை. நீங்க பாருங்க எந்த லெவலுக்கு போயிருச்சுன்னா, கொரியன் சீரிஸ்ல இருக்கிறத வச்சு கொரியா கலாச்சாரத்தை முடிவு பண்ணி இங்க இருக்கவங்களாம் லாயலா இல்லைங்கிற வரைக்கும் முடிவு பண்ணிட்டீங்க. உண்மை சார், இட்ஸ் ட்ரூ. நான் யாருமே இங்க லாயலா கிடையாது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நம்ம படங்கள்லாம் பாருங்க, நாங்களாம் எவ்வளவு லாயலா இருப்போம் தெரியுங்களா? உயிரை கொடுப்போம், கையை அறுப்போம், நாக்க அறுத்துவோம். ஆமா, அதுக்கு ஏன்டா நீ இவ்வளவு சடப்பா பேசுற? அந்த பிள்ளைகிட்ட எனக்கு பேச வரான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக கடைசியில் அந்த காதல் கை கொண்டுங்கிறதுக்காண்டி நாக்க அறுத்துக்கிட்ட லிவிங்ஸ்டன் பரம்பரை எங்க பரம்பரை. அமக்கள விடுதிய பங்காளி. நாங்க லாயலா இருக்க மாட்டோமா? உண்மையிலுமே கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டே. ஆமா, அதான் நான் சொல்லல. இப்போ தலகோதும் வேற ராஜமுருகன் எழுதுனது போன வருஷம் வந்துச்சு. எவ்வளவு இருக்கே. இதெல்லாம் உழுக்காத உழுக்க, இது ஏன் நம்மள இப்படி உலுக்கி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். டேய் சொல்றா. ஏன் கொரியன் பேண்ட் பாடுறதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, அவங்க எப்படி முன்னேறி வந்தாங்கங்கிற பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குதுங்கறதை எங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணி காட்டுறாங்க சார். அவங்களோட 15-13 வயசுல எப்படி உள்ள வந்தாங்க, ஆடிஷன் எப்படி நடந்தது, அவன் எப்படி மேல வந்தாங்கற கதை அதுல இருக்கு. எஸ் சார். ஓகே. சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. நான் டவுன் ஆயிட்டு உட்கார்ந்துக்கும் போது அந்த லைவ் கோஸ் அந்த பாட்டை வந்து கேட்கும்போது அந்த டைம்ல அடிக்குது. அந்த டைம்ல நடிக்குது. நல்ல சத்தமா காதுல கேட்கிற மாதிரி அடிச்சு சொல்லு. கொரியன் டிராமாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெகுலரா ஒரு 10 எபிசோட் பார்த்து தான் தூங்குவேன். பார்க்காம தூங்கவே மாட்டேன். எனக்கு இது சரியா பண்ணல. இது அவள என்ன அப்படி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சார். இப்போ தமிழ் மூவிலாம் பிரிக்க வில்லன் வருவாங்க. இப்ப அங்க வில்லன் வரவே மாட்டான். நான் கொரியன் சீரிஸ்ல கிடையாதா? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அது என்னன்னா லவ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க சார். 2 ஹீரோ இருப்பாங்க சார். அவங்க 2 பேரும் சேஸ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு யாரை விரும்புதுங்கிறது தான் சார் கதை. அதாவது 2 பசங்க இருப்பாங்க, ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்க. ஆமா சார். 2 பேரா மாமி? எனக்கு என்ன குழப்பமா இருக்குன்னா, இது உலகத்தையே உழுக்குது இந்த கல்ச்சருங்கறாங்க. ஆனா அந்த அளவுக்கு வலுவா ஒண்ணுமே இல்ல இதுல. இவன் டம்மி தான் போல் இருக்கு. ஏய், அவனை போ சொல்லுங்க. இது எல்லாமே எப்பயோ எங்கேயோ யாரோ சொல்ல கேட்டு பாட கேட்டு அது ஒரு இன்னொரு வெர்ஷன் மாதிரி. நீங்க எங்களை கிண்டல் பண்றீங்க. கிண்டல் பண்ணல, உண்மையை தான் சொல்றேன். நான் வந்து தமிழ கூட போட்டி நிறுத்தினா ரொம்ப அடி வாங்கும். உலக அளவிலே கவனிச்சு பார்த்தா கூட இதெல்லாம் சகஜமா எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் தான். வேணாம், எங்க கிட்ட வேணாம். டோன்ட் கிவ் அப். இந்த உலகம் வந்து ஒரு நாடக மேடை. இது மாதிரி எதுவுமே இதுல பெருசா இல்லையே அப்படி. ஐயா, நான் அந்த ஊருக்காரங்கிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாரிசா சொல்லி வச்சிருக்கப்பா. அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நார் அடிச்சிடாதப்பா. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சிரிங்க. எதுக்கே சிரிக்க சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கழுவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே.